பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். வாங்க ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 9வது அதிகாரத்துல 29வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. ஆமென். கவனிங்க, ஜெபத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஜெபத்தினால் உண்டாகிற மேன்மைகளையும் அவற்றினால் உண்டாகிற நன்மைகளையும் தான் நாம் இந்த நாட்கள்ல பார்க்க போகிறோம். பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைங்களே, நீங்க ஜெபிக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிற அனுபவம் உள்ளவர்களா இருக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்க 1 மணி நேரமாவது ஜெபம் பண்றீங்களா? பாருங்க, இந்த வார்த்தையை கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மலை மேல சீஷரை கொண்டு போய் அவர் ஜெபம் பண்றார். அவர் ஜெபம் பண்ணுகையில் வசனம் சொல்லுகிறது அவருடைய முகம் மாறிற்றான். ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய முகம் மாறினது யாருக்கு தெரிஞ்சது கேட்டீங்கன்னா, அவரோடு கூட இருந்த மனுஷர்கள், சீஷர்கள் பார்க்கறாங்க. அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய முகம் டிஃப்ரெண்டா, வெரி டிஃப்ரெண்டா, வசனம் இங்கிலீஷ்ல அழகா போடப்பட்டிருக்கிறது. அப்போ அவருடைய முகத்துல ஒரு மாற்றத்தை ஜனங்க பார்க்கறாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நீங்க கூட ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க முகம் மாறிடும். ஹல்லேலூயா. நீங்க எப்போதும் துக்கமுகமா இருக்கிறீங்கல்ல, அன்னாள் பாருங்க, ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுகிறது அவள் துக்கமுகமா இருந்தாள். ஏலி பார்க்கிறா, ஏன் இப்படி வெறித்திருக்கிற அப்படின்னு அவளை பார்த்து கேட்கிறா. ஆனா அவள் ஜெபித்த பிறகு வசனம் சொல்லுகிறது அவள் பிறகு துக்கமுகமா இருக்கவில்லை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப அந்த ஜெபம் நம்முடைய முகத்தை மாற பண்ணும், நம்முடைய முகத்துல ஒரு வித்தியாசத்தை கொடுக்கும். பாருங்க, மோசே மலை மேல, சீனாய் மலை மேல 40 நாள் இரவும் பகலும் அவர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றார். அவர் கீழே இறங்கி வரும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய முகத்தை பார்க்கிறாங்க. அது வெண்மையாய் பிரகாசிக்கிறது. அந்த முகத்துல ஒரு பிரகாசம். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரும் அவரிடத்துல சேர பயப்படுறாங்க. அவ்வளோ ஒரு பிரகாசம் அந்த முகத்துல, ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. காரணம் என்ன? தேவன் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணுகிறார். ஆண்டவர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்குவார். ஜெபம் பண்ணும்போது இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில வரும். ஹல்லேலூயா. அப்போ ஏன் நம்முடைய முகம் மாறுது கேட்டீங்கன்னா, நம்முடைய அகம், அதாவது நம்முடைய உள்ளம் மாறிற்று அப்படின்னா நம்முடைய முகம் மாறிடும். அப்போ ஜெபம் நம்மளை என்ன பண்ண கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தை கொண்டு வரும். துக்கமா இருக்கிற நம்மளை அது சந்தோஷமாக்கிடும். கவலையில இருக்கிற நம்மளை அது வேதனையிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கிடும். ஆகையினால நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற வல்லவரா இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் வரணும்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தான் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.